ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த முடி கொட்டுறது தாங்க. முடி வந்து அப்படியே வேறாக உதிர ஆரம்பிச்சிரும். அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு எண்ணெய் தயார்படுத்திக்கலாங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம். இந்த 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட், அதிகமான சல்ஃபர் கண்டென்ட் வந்து இந்த வெங்காயத்தில் இருக்குங்க. அந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து நம்மளோட முடிகளில் கால்கள் எல்லாம் போய் நல்லா நம்ம ரத்தோட்டத்தை வந்து அதிகப்படுத்தி நம்மளுக்கு முடி உதிர்தலை தவிர்க்குதுங்க. முடி வந்து வளர்ச்சிக்கும் இந்த சல்ஃபர் கண்டென்ட் யூஸ் ஆகுது. அதனால தான் ஆனியன் ஜூஸ் வந்துட்டு நம்மளுக்கு முடி வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அந்த ஆனியன் ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1/2 டம்ளர் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. தண்ணி விட்டு அரைக்க வேண்டாங்க. 2 பெரிய வெங்காயத்து கூட 1/2 டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 2ஐயும் வந்துட்டு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் எண்ணெயும் ஆனியன் ஜூஸில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு முடி உதிர்தலை வந்து தவிர்க்குதுங்க. நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த ஆனியன் ஜூஸ் வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா சீக்கிரமாக டக்குன்னு இறங்கிருங்க. அதனால் நல்லா இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் நீங்கள் எதில் காய்ச்சுறீங்களோ அந்த பேனில் வந்து மாற்றிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து மொத காய்ச்சுறீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் மட்டும் எடுத்து காய்ச்சிக்கோங்க. 1/4 லிட்டர் எண்ணெயே நம்மளுக்கு 1 மாதத்துக்கு வருங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நான் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் வந்துட்டு 2 டம்ளர் தேங்காய் எண்ணெய்க்கு சரியாக இருக்குங்க. 2 டம்ளர் தேங்காய் எண்ணெயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சு காய்ச்சும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயும் அந்த ஆனியனில் இருக்கிற ஜூஸும் நல்லா இறங்கிருங்க. ரொம்ப அடுப்பை வேகமாக வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து கொதித்து சுண்டிரும். அதனால் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயும் ஆனியனும் நம்ம அரைச்சி வச்ச ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியில் வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிரும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் விட்டிங்கன்னாவே போதும். நல்லாவே நம்ம நைஸாக அரைச்சிருக்கிறனால அந்த ஆனியன் ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கிருங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததையுமே நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஆனியன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடி உதிர்தலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆறுற வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த டீ வடிகட்டியே கூட யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாங்க. இல்லாட்டி நீங்கள் காட்டன் துணியில் வடிகட்டினாலும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் ஆயிலை வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஆனியன் ஹேர் ஆயில்ன்ட்டு நம்ம கடையிலையெல்லாம் வந்து கெமிக்கல் போட்ட ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் எனி ஹேர் ஆயிலை விவிடி கோல்டாக இருக்கலாம், பேராஷூட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் ஆட்டின எண்ணெயாக இருக்கலாம், செக் எண்ணெயாக இருக்கலாம், எது வேணாலும் எடுத்துகிட்டு இந்த ஆனியன் கட் பண்ணி போட்டு காய்ச்சி எடுத்திங்கனாவே தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிருங்க. இந்த நம்ம வடித்து வச்ச தேங்காய் எண்ணெய் கூட வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த விளக்கெண்ணெய் தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஒரு க்ரோத்தையே கொடுக்கும். முடி வளர்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் தான் யூஸ் ஆகுங்க. விளக்கெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு முடி வந்து அந்த வெடிச்சு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சரியாயிருங்க. அந்த முடியில் கீழே பார்த்திங்கன்னா அப்படியே கட்டாயி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கட் ஆகாதுங்க. நல்லா நம்மளுக்கு வந்து ஷைனிங்காகவும் மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் ஆகுங்க. ஏன்னா இந்த விளக்கெண்ணெயில் ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறனால நம்மளுக்கு வந்து முடி வந்து வெடிச்சு போகாதுங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பொடுகு பிரச்சனையெல்லாம் இருக்காது. விளக்கெண்ணெய் வந்துட்டு நல்லா பிசுன்னு இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஆயில் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிருச்சுங்க. தேங்காய் எண்ணெய், அந்த ஆனியன் ஜூஸ், கடைசியில் 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால அந்த விளக்கெண்ணெய் வாசமோ இல்லை வெங்காய சாறுனோட வாசமோ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அடிக்காதுங்க.
இப்போ வந்துட்டு நம்மளோட ஆனியன் ஹேர் ஆயில் ரெடி ஆயிருச்சுங்க. இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 நாளைக்கு நீங்கள் வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் ஊற்றிட்டு நல்லா நம்மளோட ஹேருக்கு அடியில், ஸ்கேல்ப்புக்கு அடியில் வந்து கையை உள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எல்லா ஹேருக்கும் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து குளிங்க. 1 மணி நேரம் நம்ம வச்சுருந்து குளிக்கும் போதே நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக முடி உதிர்தல் பிரச்சனை தீருங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வாரத்தில் 2 நாளைக்கு நீங்கள் குளிக்கும்போது நல்லா முடி உதிர்தல் பிரச்சனையும் தீருங்க. முடி நல்லா வளர்றதே உங்களுக்கு கண் கூட பார்க்கலாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.